முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 294 இடங்களில் முன்னிலை, இந்தியா கூட்டணி 232 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிற விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைவு கருத்தாக முஸ்தபா அவர்களிடம், இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க பாஜக முன்னேறி இருக்கிறது, சில இடங்களில் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறீங்க. இந்த வெற்றி அடுத்த கட்டத்துக்கு உபயோகமானதாக இருக்குமா? அதிமுகவுடன் மறுபடியும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக மேடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வரும் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரோ இல்லையோ, எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தோம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் வந்து பாஜகவோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஆதரவு வேணும். உறுதியான தகவல் இந்த விஷயம்லாம் வந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். எது உறுதியாக வந்ததுலேயே கேள்விப்பட்டோம். எதுதான் உறுதி? எடப்பாடி பழனிசாமி காலில் வந்து வாங்கினது உறுதி கிடையாது. விஜயசாகர் கவர்னர் வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு உறுதி கிடையாது. என்னை போய் தர்ம யுத்தத்தில் போய் உட்கார சொன்னது உறுதி கிடையாது. அந்த மாதிரி தான் அதிமுக நிலை தமிழ்நாட்டில் அரசியலில் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக எடப்பாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸபலாக வந்து அவர் வந்து என்டிடியை எதிர்த்து வாக்கு சேகரித்தார். அவருக்கெல்லாம் அந்த அச்சம், அந்த பயம்லாம் இருக்க தான் செய்யுது. முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கு இழந்துட்டேன், அதனால் நான் வந்து தனியாக நிற்கிறேன், எஸ்டிபின்னு ஒரு இயக்கத்தை கூட வச்சுட்டா மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்க முடியுமா? அதிமுக எதனால் தோக்குது, எதனால் நீங்கள் பிளவுபட்டு இருக்கிறீங்க, இதில் உங்களோட பிடிவாதம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சுய பரிசோதனை செய்தார்னா கண்டிப்பாக வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் இப்போ சொல்கிறது இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு எது மூலமாக கிடைக்கும்னு சொல்கிறீங்க? அதிமுக அடுத்த கட்டத்தில் வெற்றிக்கே நோக்கி நகரணும்னா என்னென்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க? இல்லை, அதிமுக அடுத்த கட்ட வெற்றிக்குள்ளனா முதல் வந்து அவங்க கிட்டே இருக்கக்கூடிய உள் பிரச்சனையை வந்து அவங்க வந்து சரி செய்யணும் மேடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சசிகலா அவர்கள் ஒரு சைடு நிற்கிறாங்க, டிடிவி அவர் ஒரு சைடு நிற்கிறார், ஓபிஎஸ் அவர் ஒரு சைடு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் சொல்றேன். அது எவ்வளோ நாள் கூட உள்ளவங்க என்ன நம்பி இருப்பாங்க? 8 தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாரு. இன்னைக்கு 9வது தேர்தலையும் போன வாட்டி 1 வாங்கினது இன்னைக்கு 0ல் வந்து நிற்கிறாங்க. இன்னும் நாம் தமிழர் 3வது போய் அதிமுக 4வது வந்துடும் போல அந்த நிலையில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கூட இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியோ, செங்கோட்டையனோ, சிவி சண்முகமோ இவர் போன்றவர்களை என்ன செய்வாங்க? என்ன செய்ய வருங்காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்களா? அப்படியே இயக்கமாக தொண்டு வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம்னு நினைப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தக்க வைக்கிறதுக்கு. அதனால ஆட்சி கட்டில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக சுயபரிசோதனை செய்யணும். இதுக்கு முழுமையான தோல்வி, 8 தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம், இந்த தோல்விக்கு நான் தான் காரணம்னு அவர் ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக கடந்த 2026 ஏன்னா வந்து புது பிளேயர்ஸ்லாம் வர இருக்கிறாங்க. அப்போ மாற்றங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு பார்க்குறேன். சரி, இதை நினைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக 39 இடங்களிலும் முன்னிலை அப்படிங்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலை பெற்று கொண்டிருக்கின்றார். தேசிய அளவில் பார்க்கும்போது 294 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது. 232 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது என்கிற தகவல்களை நாம் பார்க்கின்றோம். செய்தியாளர் கன்னியாகுமரியிலிருந்து இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் தற்பொழுது 3 மணி நிலவரப்படி அதாவது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் அவர்கள் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். 3 மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயனா நாகேந்திரன் 1,89,921 வாக்குகளும், காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் 2,71,251 வாக்குகளும், ஏடிஎம்கே வேட்பாளர் ஜான்சி ராணி 49,109 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சத்யா 52,205 வாக்குகளும் பெற்றுள்ளனர். தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணி நடந்து கொண்டு இருக்கின்றன. மேலும் அரசு ஊழியர்களின் 3000 வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதில் 974 வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இங்குள்ள மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த வாக்கு எண்ணும் பணி வந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதல் சுற்றில் இருந்தே தற்பொழுது வரை தொடர்ந்து முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக நெல்லிலிருந்து முத்துராமன். திருநெல்வேலியிலிருந்து முத்துராமன் தகவல்களை தந்தார். நன்றி முத்துராமன். அரங்கத்தில் சந்திரசேகரன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம்.
முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன, முன்னிலை நிலவரங்களும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றன. அதை எப்படி பார்க்குறீங்க? 294 இந்த பக்கம் 232 தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் இந்தியா கூட்டணி, இதனுடைய முடிவுகள் எதை பிரதிபலிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல ஜனநாயகம் வென்றது அப்படின்னு சொல்லலாம். யார் வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிகளுக்கும் ஏற்ற இறக்கம் என்பது இருக்கும். ஆனால் ஒரே பக்கமாக இல்லாமல் அதை இப்படி ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் வலுவாக இருக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அது யார் எதிர்க்கட்சியாக வராங்கன்றது அப்புறம் மோடி அவர்கள் கூட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரலாம், ஏன் இல்லை, வரலாம். ஏன்னா இண்டிபெண்ட்டாக பாஜக வரல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பாஜக வரலை. எங்களுக்கு 400 கொடுங்கள், நாங்கள் அரசியல் சட்டத்தை கூட மாற்றலாம்லாம் சொன்ன அந்த கேள்விகளுக்கு அந்த 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 எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு, அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து காங்கிரஸ் முக்த் பாரத், எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியா, யாருமே இல்லாத இந்தியா, நாங்கள் மட்டுமே இருக்கும் இந்தியான்னு போனதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லுவேன் நான். அந்த விஷயத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா உத்தரப்பிரதேசம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு களம். நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு ராமர் கோயில் திறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோர் இஷ்யூ கடந்த 4-5 தேர்தல் அறிக்கைகளாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற ஒரு இஷ்யூ. அதற்கு பிறகு வந்த தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால், அது திறந்த பிறகு வந்த தேர்தல் என்று எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசத்திலேயே ஒரு பெருத்த அடியை அவர்கள் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லாவற்றையும் விட கோர் இஷ்யூ என்ன, அதை அட்ரஸ் பண்ணல இந்த பாஜக அதை அட்ரஸ் பண்ணல. மக்களுடைய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலைவாசி அந்த விலை உயர்வாக இருக்கட்டும், இதையெல்லாம் அந்த பாஜக அட்ரஸ் பண்ணலைங்கிற ஒரு கோபம் அவர்கள்ட்ட இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். அதற்கான ஒரு தீர்ப்பாக இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கூட மாற்றம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறையா தொகுதிகளில் கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் 5000லேருந்து 10,000த்திற்குள்ள வாக்கு சதவீதம் தான் எண்ணிக்கையில் நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்குறேன். அதில் கொஞ்சம் மாற்றம் ஸ்விங் இருக்கலாம் என்று கூட தோணுகிறது. அதே மாதிரி பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்டு எண்ணிக்கையிலேயே கூட நிறுத்தி வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக என்றாங்க, அதை அறிவிக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட சரி செய்யப்பட்டால் கொஞ்சம் இன்னும் காங்கிரஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த தொகுதிகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் கடந்த தேர்தல், நீங்கள் வெற்றி தோல்வி என்பது யாருக்கு வேணால் வரலாங்க. ஆனால் எப்படி அந்த தேர்தலை அணுகினார்கள் கட்சிகள் எல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நம்முடைய ஜனநாயகமே என்பது என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த ஜனநாயகம் தான் உலகமே வியக்குது. ஒரு தனிப்பட்ட மனிதரையோ ஒரு மோடி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி உலகமே வியக்கக்கூடிய தலைவர் விஸ்வகுரு என்று இந்தியாவை பார்க்கல. இந்திய ஜனநாயகம் எப்படி சிறப்பாக இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சிறப்பாக இருக்கிறது, எப்படி இவ்வளவு மொழி, இனம், மதம், கலாச்சாரம் எல்லாம் இருந்தும் ஒற்றுமையாக ஒரு தேர்தலை சந்திக்கிறார்கள், இதைத்தான் ஆச்சரியமாக உலகமே பார்த்துச்சு. அந்த ஜனநாயகம் இன்றைக்கு எந்த லெவலில் இருக்குது, எப்படி நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு எல்லா கட்சிகளும் போட்டியிடுற சூழ்நிலையில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருந்துச்சா இந்த தேர்தலில் அப்படின்னு பார்த்தா இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாமே அவர்கள் பக்கமாக ஒரு பலம் பொருந்திய ஒரு ஆளும் கட்சியோடு சேர்ந்து, ஆளும் கட்சிக்கு ஒரு பலம் இருக்கும், அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அது அடுத்தது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து மற்ற எல்லா அரசியல் அமைப்புகளும் அவர்கள் பக்கம் இணைந்து கொண்டு செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி சார் தேர்தல் ஆணையம்லாம் எப்படி செயல்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு கூட 233 வந்திருக்கு. நீங்க 233 400 வர்றதை தடுத்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது இதை மீறி தான் வெற்றி பெறுறோம். நீங்க வாக்கு சதவிகிதம், அதாவது தேர்தல் தேதி அறிவித்தது பிரதமர் மோடி அவர்களுக்கு வசதியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையர் நியமனத்திலேருந்தே வரலாம், ஆனால் அது அதிகம் தேவையில்லை, நிறைய விவாதிச்சிருக்கோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது வாக்கு சதவிகிதம் 24, இதுவரைக்கும் 24 மணி நேரத்தில் வாக்கு சதவீதங்கள்லாம் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு வாக்கு சதவீதத்தையே அறிவிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடிய கட்டத்துக்கு ஆணிச்சு. தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பே இப்போ காங்கிரஸுடைய வங்கி கணக்குகள்லாம் முடக்கப்பட்டது. கையை காலை கட்டிட்டு இதில் ஓடுங்கன்னு சொல்கிற கதையாக இருந்துச்சு எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம். ஆனாலும் எல்லா பலத்தையும் வைத்துக்கொண்டு பாஜக களத்தில் நின்றுச்சு. அதை எதிர்த்து தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் கருதுறேன். சரி, செய்தியாளர் முத்து இணைந்திருக்கிறார். வணக்கம் முத்து. வணக்கம் மேம். தென் சென்னையில் எப்படிப்பட்ட நிலவரம் இருக்கிறது? அந்த வாக்கு எண்ணும் மையங்கள்ல நிலவரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குதா? மேம், தென் சென்னையை பொறுத்தவரையில எந்த ஒரு இடையூறும் இல்லாமல்
சரியான முறையில வாக்கு எண்ணிக்கையானது போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சரியான முறையில் வாக்கு எண்ணிக்கையானது போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது பிஜேபியை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சில இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறார். தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவை சார்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தற்போது கடந்த எட்டு வாக்கு எண்ணிக்கையில் முதலிடத்தை பெற்று வந்திருந்தார். தற்போது பிஜேபியை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னணி வகித்து வருகிறார். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது மேம். இதில் யாருக்கான வாக்குகள் இப்போ நீங்கள் சொன்னீங்க மாறி மாறி வந்து சுற்றுக்கள் முன்னிலை நிலவரம் மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த வாக்குப்பதிவு நாள் அன்றே புகார்களை எல்லாம் அவர் கூறியிருந்தார். நிறைய வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து விடுபட்டிருக்கு, நிறைய பேர் வந்தும் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் கூறியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த முடிவுகளில் அது பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? முத்து, நான் கேட்கறது இப்போ இருக்க சூழ்நிலையில் அதுக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க தரப்புலேருந்து எடுக்கலை. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த களத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நேரடியாக வந்து எல்லா வாக்கு எண்ணிக்கை சாவடிகளிலும் வந்து சோதனைகள் செஞ்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மேம். சரி, அந்த முகவர்களுக்கான தெளிவான விஷயங்கள் சொல்லப்படுவதாக இருக்கட்டும், அந்த தொடர்புகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கிறது? இங்கு சரியான முறையில் அனைத்து முகவர்களும் அமைக்கப்பட்டு சரியான முறையில் எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அனைவருக்கும் சரியான முறையில் தகவல்களானது பகிரப்பட்டு வருகிறது மேம். இந்த தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 2 இடங்கள் அப்படிங்கிறது யாருக்கானதாக இருக்கிறது? தொடர்ந்து அந்த போட்டி அப்படிங்கிறது யாருக்கானதுமாக இருக்கிறது? கண்டிப்பாக, அதாவது பார்த்திங்கன்னா தென் சென்னையை பொறுத்த வரையில் நம்ம மும்முனை போட்டியாக தான் கருதிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுக மற்றும் பாஜகவிடையே மிகப்பெரிய அளவிலான போட்டியானது நிலவுகிறது. இந்த இரு கட்சிகளுக்கு மட்டுமே பெருமளவிலானது வாக்கு சதவீதமானது ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுகிறது. அதிமுக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் மிக குறைந்த அளவிலேயே வாக்கு சதவீதத்தை பெற்று வருகின்றனர். நன்றி முத்து, உங்களுடைய தகவல்களுக்கு. முன்னிலை நிலவரங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ செய்தியாளர் தொடர்பில் இருக்கும்போதும் தென் சென்னையில் வந்து திமுக பாஜகவுக்கு இடையே தான் வந்து நிலவரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். ஆக ஸ்ரீராம் கிட்ட அப்போது 2வது இடத்தில் பாஜக வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தென் சென்னையிலையும் சரி, கன்னியாகுமரி தொகுதியிலையும் சரி, மத்திய சென்னையிலையும் சரி 2வது இடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அண்ணாமலை அவர்களுடைய முடிவு சரியானது தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அடுத்து பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வருமா, அல்லது இடக்கணக்கீட்டில் ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவில்லை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அண்ணாமலை மேலே ஏதாவது எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு மிக முக்கியமான காரணமாக பேசப்பட்டது அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேச்சு தான். இல்லை, நிச்சயமாக இல்லை. அண்ணாமலை என்ன சொன்னாரோ அது இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 இடங்களில் 10 இடங்களில் இரண்டாவதாக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக இன்னொரு மாநில கட்சிகளுக்கு இன்னும் பின்னாடி இருக்க வேண்டும் என்ற ரைட் பண்ணணுன்ற எண்ணம் பாஜகவுக்கு இல்லை. அண்ணாமலை தானாக வளர வேண்டும் என்ற ஒரு விரும்பி ஒரு கட்சி ஒன்று அது தேசிய தலைமையும் அது ஒற்றுக்கொண்டது. அதற்கான ரிசல்ட்டையும் இப்போ கொடுத்துட்டார். இப்போ 10% 2 இலக்கு சதவீதத்துக்கு மேலே போயாச்சு. 10 தொகுதியில் இன்றைக்கி 2வதாக இருக்கும்போது இனி அதிமுகவிற்கு, அதாவது திமுகவும் பலம் இழந்திருக்கிறது, அதிமுகவும் பலம் இழந்திருக்கிறது. அவங்க 37 ஃப்ரண்ட்டில் இருக்கலாம், 8% ஓட்டு கம்மியாக இருக்குது. இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், 16 கட்சி கூட்டணியுடன் சேர்ந்து 8% வாக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதிமுக தான் திமுகவுடன் என்றுமே வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்தது. அது இன்னைக்கு அந்த அதிமுக அந்த வலிமையான கட்சி இனி இல்லை என்பது இங்கே திருப்பி நிரூபணமாக இருக்குது. ஸோ ஆகையினால பாஜகவிற்கும் அதிமுக தேவை, அதிமுகவிற்கும் பாஜக தேவை. ஆகையினால சமமாக இருந்தால் இனிமேல் இவர்கள் 2 பேருக்கும் தமிழ்நாட்டில் எதிர்காலம் இப்பவும் உண்டு.
அப்படி இல்லை என்று சொன்னால் இதில் மிகப்பெரிய பின்னடைவை இந்த எலெக்ஷனில் சந்திச்சது யாருன்னு சொன்னால் திரு எடப்பாடி அவர்கள் தானே தவிர, நம்ம முதலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் பாஜகவுக்கு ஒரு சீட் வந்தாலும் விக்ட்ரி, ஆனால் எங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகணும், கால் பதிக்க வேண்டும், அதுதான் ஒற்றை இலக்கு. அந்த ஒற்றை இலக்கில் இன்றைக்கி வின் பண்ணியாச்சு. ஸோ நிச்சயமாக இது ஒரு கரெக்டான மூவ் தான். வரும் 2026க்கான எலெக்ஷனாக தான் நான் இந்த 2024 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு பல விவாதத்தில் சொல்லியிருக்கோம். அதனால இதில் மகிழ்ச்சி தான் எனக்கு. 2026க்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் அமைச்சிருக்கு. ஆகையால் அண்ணாமலை எடுத்த முடிவை மேலிடம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர அதில் மாற்று கருத்தில்லை. முக்கியமான நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால், தர்மபுரியில் பாமகவுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திமுகவுடைய வேட்பாளர் மணி முன்னிலை பெற்று வருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. தர்மபுரியில் காலையிலிருந்தே பாமகவுடைய வேட்பாளர், பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்று வந்தார். தற்போது திமுக வேட்பாளர் மணி முன்னிலை பெற்றிருக்கிறார். சௌமியா அன்புமணி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. அதே போன்று அனந்தநாக் தொகுதியில் மெஹபூபா முஃப்தி தோல்வி என்பதும், உமர் அப்துல்லா பாரமுல்லா தொகுதியில் தோல்வி என்பதும் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற பல நிலவரங்கள், பல எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர்களுடைய வெற்றி தோல்வியில் முடிந்திருக்கிறது. தோல்வி அடைவார்கள் என்பவர்களும் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பல எதிர்பாராத சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. சுவாரஸ்யமான விஷயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து விவாதிக்கலாம்.